இந்த சொல்ல வர்றேன் அப்படின்றத கரெக்டாக சரியா. இப்போ நான் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயமா இருந்தாலும் சில விஷயங்களை வந்து நான் வந்து இங்கே லீக் அவுட் பண்ணிடுறேன், லூஸ் ஸ்டாக் பண்ணி உங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லிடுறேன். அப்படின்றதுனால இதுக்காக வேண்டியே ஒரு ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு 4-5 நாளைக்கு நீ லைவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஒரு 4 நாளைக்கு நீ லைவே போடாத, வீடியோஸ் மட்டும் போடு, லைவ் போடாத அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணோட தாயார் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டூடியோக்காரன் இருக்கான்ல, இந்த ஸ்டூடியோக்காரன் வந்து இந்த ஸ்டூடியோக்காரனோட ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுக்க போனப்போ இந்த ஸ்டூடியோக்காரன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ தவறாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கான். இது எப்போ நடந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா மைனர் பொண்ணு, சரியா. ஸோ நீங்களாம் நினைக்கலாம் எப்படி இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரே மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் இவங்களோட தொழிலே தான். என்னடா புரோக்கர், கரெக்ட் தானே? ஏன்னா இதை பாரு, காட்டு ராசா பண்ணும்போது பின்னாடி இருந்து வீடியோ எடுத்திருக்கான் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஸ்டூடியோவுக்கு போனப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடியோக்காரன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கான், சரியா. அதனால் வந்து இப்போ என்னாச்சுன்னா பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டூடியோக்காரன் மேலே அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, சரியா, ஆக்ஷன் எடுத்திருக்காங்களாம். அதனால் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த மாதிரி இவங்க என்னென்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, எல்லாத்தையும் வந்து எதையுமே வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சொன்னாரா. நான் வந்து உங்ககிட்ட லைவ் போடும்போது ஏதாவது ஏடா கூடமா இதை பற்றி ஏதாவது லீக் அவுட் பண்ணிட்டேன்னா, அதனால் இதை பாருங்க, இப்போ அப்படி தான் காட்டு ராசா விஷயத்தில் ஒரு பொண்ணு வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து நடவடிக்கை எடுத்தோடனே நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்வ கோளாறில் அவன் அப்படி செஞ்சானா இப்படி செஞ்சானா, அதனால் அங்கே ஆயிருக்கு இங்கே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உளறி வச்சுட்டேன், சரியா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ஒரு 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்து, சாமி இதை வந்து எதுவும் எங்களை மன்னிச்சிரு, இனிமேல் இதுக்கு மேலெலாம் அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட எங்கே எப்படி என்ன ஏது அப்படின்ற எல்லா விபரத்தையும் வாங்கிட்டு ஒரு வரி விடாமல் படிச்சுட்டாங்களாம். கருப்பி சொல்கிறா, ஒரு வரி விடாமல் நான் படிச்சுட்டேன். ஏய்